கரண்ட் பில் நான் இந்த வீடு கட்டினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கரண்ட் பில்னு பே பண்ணது இல்லைங்க. அதனால நான் இது வரைக்கும் இந்த வீட்டோட ஹிஸ்ட்ரியில் கரண்ட் பில் அப்படின்றதே நான் பார்த்தது வீடு கட்டி எவ்வளோ வருஷம் ஆகுது? இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸாகவே ஜீரோ. 4 இயர்ஸாக கரண்ட் பில் ஜீரோ. இப்போ பாருங்க ஃபேன் ஆஃப்ல தான் இருக்கும். வாங்க உள்ள போகலாம். ஸோ என்னோட ஒர்க் பிளேஸ்க்கு வந்தேன்னா இட் வில் டர்ன் ஆன். என்னோட டேட்டா சென்டர்ல இருக்க கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்துட்டு இதை ரன் பண்ணுதுங்க. ஓகே. ஸோ ஒரு நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். இட் நோஸ் ஐ அம் இன்சைட். அது ஒரு கிளீனிங் ரோபோட். இது வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவது? வீட்டை கூட்டும், வெளிக்கிழமைனா தண்ணி ஊற்றி துடைக்கும். சீரியஸாவா? வீட்டை கூட்டி தண்ணி 80 ml தண்ணியில இந்த மொத்த வீட்டை வந்துட்டு நான் தொடச்சி முடிச்சிடணும் அப்படின்னா எனக்கு இது வந்துட்டு ஒரு பெட்டரான சொல்யூஷன். ஓகே, அதை ரன் பண்ணி பார்க்கலாமா? யூ ஜஸ்ட் ரன். வாய்ஸ்லேயும் ஆப்ரேட் பண்ணலாங்க. நான் வாய்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. நான் வந்துட்டு டெய்லி ஒரு டைமர் வச்சிருவேன். ஸோ எனக்கு 6 o'clock மார்னிங் நான் எழுந்திருப்பேன் அப்படின்னா 5 o'clock இது வந்துட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிடும். 6 o'clock ஐ வில் ரெஸ்யூம் மை ஒர்க். இந்த வேலை கூட செய்யலைன்னா ஃபிசிக்கலாக நம்ம ஹெல்த் என்ன ஆகுறது அப்படிம்பாங்க. பட் பீப்புள் ஸ்டார்டட் கோயிங் டு ஜிம். இன்னைக்கு இருக்கிற ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் நிற்கவே நேரம் இல்லாத அளவுக்கு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்மளே வந்துட்டு ஒரு வேலையை நம்ம செய்யணும் அப்படின்றப்போ அது ஒரு ப்ராப்ளம். இதோட பேர் வந்துட்டு ராஸ்பெரி பை. இது என்னன்னா இப்போ ஏடிஎம் கார்டு சைஸில் இருக்க ஒரு கம்ப்யூட்டர். ஸோ நாங்கள் ஒரு கார்டை உங்களுக்கு கம்பேரிஷனுக்கே வச்சு காட்டுற பாருங்க. ஸோ ஒரு கார்டோட சைஸ் தான் இந்த கம்ப்யூட்டரோட சைஸுங்க. ஸோ இதனுடைய பவர் கன்சம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 10 watts. ஒரு ஃபுல் CPU இது. ஃபுல் டெடிகேட்டட் CPU. நீங்கள் என்னென்ன ஆப்ஷன் நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க எல்லாமே இருக்குங்க. பாருங்க டைப் சி USB இருக்குது, பவருக்கு மைக்ரோ HDMI இருக்குது, ஆடியோ அவுட்புட் இருக்குது, 4 USB போர்ட்ஸ் இருக்குது, லேன் கொடுக்கலாம், இன்பில்ட்டாக வைஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. ஸோ ஒரு கிட்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஹேண்டி அண்ட் அஃபோர்டபுள் டூல். 3000 ரூபா தான் காஸ்ட் வருதுங்க. இதுக்கு அடுத்ததுங்க எல்லா வீட்லையும் இருக்கணும்னு வந்துட்டு பர்சனலாக நான் ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்க ஒரு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. இப்போ என்னோட மொபைலில் வந்துட்டு ஒரு ஆப் வச்சிருக்கேன். இந்த ஆப் வந்துட்டு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆப்பில் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு எனக்கு ஒரு ஜாப் வந்துட்டு கம்ப்ளீட்டட்னு காட்டுது. இது என்னென்னா இப்போ சிம்னி எக்ஸாஸ்ட் கேப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கேப் வந்துட்டு அங்கே உள்ளே இருக்க மிஷினில் வந்துட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அது ரெகுலரான பிரிண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் பிரிண்ட் வரும், கலர் பிரிண்ட் எடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான இது இருக்கும். 3D பிரிண்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பேட்டன்டட் டெக்னாலஜி. அது பேட்டன் பிரேக் ஆனதுக்கப்புறம் ப்ரூசா அப்படின்ற கம்பெனி வந்துட்டு அதை ஹெவியாக வந்துட்டு எவால்வ் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த 3D பிரிண்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க, கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா யூ ஜஸ்ட் பிரிண்டட். அது XY and Z ஆக்சிஸில் பிரிண்ட் பண்ணும்போது we will get a physical product. ஸோ இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இது இப்போ பண்ணினேங்க. இப்போ ஜஸ்ட் இப்போ தான் ஃபினிஷ் பண்ணி முடித்தோம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்துட்டுங்க இதை இப்போ எதுக்கு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு என்னோட சிம்னி எக்ஸாஸ்ட்டை வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணுறதுக்காக பண்ணேன். இப்போ என்னோட வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரீனரியாக இருக்கனால இங்கே வந்துட்டு நிறைய பேர்ட்ஸ் வரும். ஸோ இப்போ இந்த சிம்னி எக்ஸாஸ்ட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே வந்துட்டு பாருங்க ஒரு குருவி வந்துட்டு கூடு கட்டிடுச்சு. ஸோ அது எப்போ பார்த்தாலும் உள்ளே வந்துடுது அப்படின்றனால நான் உள் பக்கம் வந்துட்டு கவர் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் தட் கவர் வாஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா எங்களுக்கு என்ஜினியர் கட்டும்போது என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா பைப்போட அந்த கனெக்டிங் சைட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை உள்ளே வச்சுட்டாரு. எனக்கு அது ஒரு ஆட் சைஸ் ஆகிட்டனால இப்போ அதனால் கேப் போட்டு க்ளோஸ் பண்ண முடியல. ஸோ ஐ ஜஸ்ட் மேட் அ டிசைன். இப்போ இந்த டிசைன் எடுத்து நான் அந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டு இதை வச்சு இப்போ நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா இட்ஸ் டன்.